அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது தமிழ்நாட்டில் பல வீதிகளுக்கு பார்த்தீங்கன்னா சீமான் தெரு அப்படின்னு பெயர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களிடையே ஆலோசிச்ச பிறகுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெயர் சூட்டப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய பெயரையும் சீமானுடைய பெயரையும் அதிக அளவில் பரப்பணும் அப்படின்றதுக்காக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது தெரிஞ்ச பிறகு சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சில நிர்வாகிகளை அழைச்சி பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய அறிவுரையின் பேரில் நடக்கல அப்படின்னும் நிர்வாகிகள் அவங்களுடைய சுய சிந்தனையினால இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு காரணத்தினால நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் மத்தியிலையும் சரி சீமான் இடத்துலயும் சரி இந்த மாதிரி பண்ணக்கூடிய நிர்வாகிகளுக்கு பாத்தீங்கன்னா அதிக அளவுல பாராட்டு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சென்னையில முக்கியமான ஒரு பகுதியில் பாத்தீங்கன்னா கலைஞர் தெரு அப்படின்னு இருந்த பேரை மாத்திட்டு சீமான் தெரு அப்படின்னு மாத்திருக்காங்க. இதற்கு அந்த பகுதியில் இருந்த திமுக நிர்வாகிகள் கூட எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணல அப்படின்னும், ஏன்னா அந்த அளவுக்கு அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தற்போது பெருகி இருக்கு அப்படின்றதுனாலையும் மக்கள் அனைவருமே ஒருமனதாக பாத்தீங்கன்னா இந்த தெருவுக்கு பெயர் மாற்றம் பண்ணலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வீதிகளுக்கு பெயர் சூட்டுறது சில அரசாங்க வாரியத்தால நடத்தப்படுற நிலையில மக்களே பாத்தீங்கன்னா சுயேட்சையாக இந்த மாதிரி ஒரு முடிவுகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இனி வரும் காலங்கள்ல நாம் தமிழர் கட்சியுடைய நடவடிக்கைகள் குறித்து ஒன்னொன்னுமே பாத்தீங்கன்னா அரசாங்கத்தையே கேள்வி கேட்கிற வகையில தான் இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வேற எந்த கட்சிகளுக்கும் பயப்படாம அவங்களுடைய எல்லா போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களையுமே ரொம்பவே வீரியமாகவும் தைரியமாகவும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனாலதான் பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு ஹீரோ போல காட்சி அளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சீமான்லாம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில ஒரு போர் வீரன் போலவே காட்சியளிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதற்கு முந்தைய ஒரு இமேஜ்ல பாத்தீங்கன்னா ஷேக் வேற இந்த மாதிரி டிஷர்ட் போட்டுட்டு இருந்த மக்கள் தற்போது சீமானுடைய புகைப்படத்தை போட்டு டிஷர்ட்டையே போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதான் எல்லாராலையுமே ஒரு ஆச்சரியமான விஷயமாகவே பார்க்கப்படுது. சீமானுடைய பொதுக்கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா நாங்களே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயமாக நிறைய பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் சீமானுடைய புகைப்படத்தையும் நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்தையும் பறிச்ச ஒரு டிஷர்ட்டை பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில இந்த விஷயத்தை எந்த ஒரு ஊடகங்களுமே பெரிதாக கவர் பண்ணாம விட்டுட்டாங்க. அடுத்த பொதுக்கூட்டங்களில் இந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்காத விஷயத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.